பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக இருக்கிற பழனிசாமி அவர்களால் இப்படி ஏதாவது சாதனைகளை சொல்லி கூட்டு வாக்கு கேட்க முடியுமா? எங்கேயாவது சாதனைகளை சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கொள்கைகளை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது மாநில உரிமைகளுக்கு பழனிசாமி குரல் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பாதம் தாங்கி பழனிசாமி கிட்ட கொள்கைகளும் இல்லை, சாதனைகளும் இல்லை. அதனால்தான் சாக்கடைக்கு சமமான சொற்களையும் அவதூறுகளை பேசி அவர் ஒரு தரமற்றவர் நிரூபிச்சுட்டு இருக்கிறார். என்டிஏ என பெயரிடற தமிழ்நாட்டுக்குள்ள பின்வாசல் வழியாக கொண்டு வர்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. அவர் பழனிசாமி இல்லை, ஆமாம் சாமி, அடிமை சாமி. அதிமுக எந்த கூட்டணியில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சேர்ந்திருக்கு? அன்னை தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்கிற என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்கு. அந்த கூட்டணி டெல்லியில் வச்சு முடிவு செய்யப்பட்ட கூட்டணி எல்லாருக்கும் தெரியும். ஊழல்வாதிகளும் தேர்ந்த துரோகிகளும் காவி கும்பலை தோல்ல சுமந்துக்கிட்டு வராங்க. நேற்றுக்கு கூட பாஜகவில் இருக்கிற ஒன்றிய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போன்னு பேசியிருக்கிறார். அடிமை சாமியான பழனிசாமி இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? என்ன சொல்வார்? ஒன்றும் சொல்ல.